முறிந்து போன பேச்சுவார்த்தை, களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய ஈரான், அடித்து நொறுக்கி இருக்கக்கூடிய MQ-4C விமானம், அது மட்டுமில்ல இந்தியாவை இன்னைக்கு பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஈரான், மூவர் கூட்டணி என்று சீனாவிலே இன்னைக்கு ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. போப் லியோ களத்தில் இறங்கி இருக்கிறார். கப்பலினுடைய ஒரு வீடியோவை இன்னைக்கு ஈரான் அனுப்பி இருக்கிறாங்க. லெபனான் பத்தாவதற்கு அவங்களுடைய தரப்புல இருந்து ஒரு வீடியோவை தந்திருக்கிறாங்க. இதற்கு மத்தியில சர்வதேச அளவுல இன்னைக்கு ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய போரை என்ன சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இது மாதிரியான பல்வேறுபட்ட தகவல்களை சர்வதேச கள நிலவரங்களோட இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல முதலாவது செய்தி என்னன்னு சொன்னா, இன்னைக்கு முறிந்து போயிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை 21 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத்தில் நடந்துச்சுங்க. பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னாடியே அங்க போன சபாநாயகர் கலிபாஃப் பல விதமான வேலைகளை செஞ்சுட்டு போனார், பல விதமான ஸ்ட்ராட்டஜியை பிளே பண்ணார். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த பாகிஸ்தான் அனுப்பியிருக்கூடிய விமானத்துல மினாபா ஸ்கூல்ல இறந்து போன 170 குழந்தைகளுடைய பெரும்பாலானுடைய போட்டோக்களை அப்படியே அதுல போட்டோக்களை வச்சிருந்தாங்க, சீட்ல வச்சிருந்து அதை போட்டோவா எடுத்து கலிபாஃப் அவங்க ஒரு செய்தியை சொல்லிட்டு தான் இன்னைக்கு இஸ்லாமாபாத்துக்கு போனாங்க. இஸ்லாமாபாத்தில் 21 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில அமெரிக்காவுடைய தரப்புல இருந்து சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னா, நீங்க யுரேனியத்தை கைவிடுங்க, யுரேனியம் 235 நீங்க கைவிடணும், என்னன்னா நீங்க அணு ஆயுதத்தை தயாரிக்க கூடாது அப்படிங்கறத அமெரிக்காரங்க சொல்றது. இப்ப நம்ம இன்னைக்கு உலக மக்கள் உட்பட, ஜேர்னலிஸ்ட் உட்பட, நடுநிலைவாதிகள் எல்லாரும் கேட்கறது என்னன்னு சொன்னா, டே நீ வச்சிருக்கியா இல்லையாடா, ஓன்ட்ட இருக்குதா இல்லையா? ரஷ்யாவில் இருக்குது, சீனாவில் இருக்குது, பிரான்ஸ் இப்போ சொல்றான் நாங்கள் இன்னும் தயாரிக்க போறோம் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வடகொரியா சொல்லியிருக்கிறாங்க அணு ஆயுதம் இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நாங்க மட்டும் ஏன்டா வச்சுக்க கூடாது அப்படின்னு இன்னைக்கு ஈரான் கேட்டிருக்கிறாங்க. இந்த கேட்ட தோனி, பேசிய தோனி 21 மணி நேரம் நீடிச்சது. 21 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தையில எந்த விதமான பிரயோஜனம் பலனும் இல்லை. ஆரம்பத்திலே இந்த பேச்சுவார்த்தை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த பேச்சுவார்த்தையினுடைய தோனி, இதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்லாம் மலைக்கும் அடுவுக்குமான வித்தியாசமா இருக்கு. இது ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லியிருந்தோம். யுரேனியத்தை முதல் காரணமா சொல்லியிருக்கிறாங்க. இந்த யுரேனியத்தை பத்தியே நீங்க லைட்டா தெரிஞ்சுக்கணுங்க. யுரேனியம் என்பது எதுக்காகலாம் பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த பவர் பிளானட்ல பயன்படுத்தப்படுது. இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பவர் இருக்குதா இல்லையா, இந்த பவர்கள் தேவைப்படுதான். இதனுடைய பவர் அளவு இந்த யுரேனியத்தினுடைய 235ங்கிறது ஒரு 5% 7% இருந்தா இன்னைக்கு அதை வச்சு பவரை இயக்கிடலாமா. ஆனா ஈரான் வந்து அதை 60% கொண்டு வந்துட்டாங்க. 90% போச்சுன்னா அணுகுண்டே தயாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால நீங்க தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜேடி வான்ஸ் உட்பட, விட்காஃபர் உட்பட பல பேர் சொல்லுவோம். ஈரான் கேட்கிறாங்க ஏன் எங்கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. போர் நிறுத்தம் முறிஞ்சதுக்கான பிரதான காரணங்களை இது ஒண்ணு. அடுத்தபடியா இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த பேச்சுவார்த்தையில ஈரானுடைய தரப்பிலிருந்து ஏற்கனவே அவங்களுக்கு முடக்கி வச்சிருக்கக்கூடிய 12 லட்சம் கோடி ரூபாயை நீங்க விடுவிக்கணும். அந்த பணத்தை அதை வச்சு நாங்க எங்களுடைய உள்கட்டமைப்பை தாக்குனீங்கல்ல, அதை வந்து நான் ரீஒர்க் பண்ணிக்குவோம், அதாவது புலர் நிர்ணயம் செஞ்சுக்குவோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கிறாங்களாம். உண்மையிலே இது புலர் நிர்ணயத்தில் வருமா? உங்களுடைய பைசா வாங்கியே உங்களுடைய பைசாவையே வச்சு நீங்கள் சரி பண்ணிக்கிறது சரியா வருமா அப்படிங்கிற ஒரு நியாயமான விமர்சனம் ஈரானை நோக்கி இருக்குது. அதே சமயத்தில் ஈரானுக்கு இது தேவைப்படுது. இன்னைக்கு பொருளாதாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க, உள்கட்டமைப்பை சரி செய்ய வேண்டிய இடத்துல இருக்காங்க, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால ஈரான் கேட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இன்னைக்கு ஈரான் மேல வைக்கப்படுது. 2 விமர்சனங்களுக்கும் தர்க்க ரீதியாக, நியாய ரீதியாக காரணங்கள் இருக்கு. அப்ப இன்னைக்கு பணம் கேட்டிருக்காங்க அவங்க, அதாவது அவங்களுடைய சொந்த பணத்தை தான் கேட்டிருக்காங்க, உள்கட்டமைப்பை சரி செய்யறதுக்கு தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுது. இதையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க போல திருட்டு பசங்க. இதனாலையும் இந்த பேச்சுவார்த்தை முறிவு பெற்றிருக்கிறது. பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு போனோம்னா வாஷிங்டன் போஸ்ட்ல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய கலிபாஃப் பத்தி சொல்றாராம் ஜேடி வான்ஸ். உண்மையிலேயே ஒரு சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு தலைவராக வரப்போறாரு. ஏற்கனவே அவர் IRGC தலைவராக தான் முன்னாடி இருந்திருக்காரு. மிகப்பெரிய அளவுக்கு தலைவராக வருவார், மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னு சொன்னா, உண்மையிலேயே இந்த ஒரு கலிபாஃப் அவங்க பாகிஸ்தானுக்கு போறதுக்கு முன்னாடி பல ஸ்ட்ராட்டஜியை ப்ளே பண்ணாருங்க. உண்மையிலே எனக்கெல்லாம் உண்மையிலே இந்த பேச்சுவார்த்தை நடக்குமா, கலிபாஃப் போவாரா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை வந்துச்சு. ஏன்னா சோசியல் மீடியாவில், எக்ஸ் தளத்தில் குறிப்பா வைரல் அவருடைய பதிவு இருந்துச்சு. நான் போவே மாட்டேன்,
அங்கே இருக்க மாட்டேன், நான் அந்த ஒப்பந்தம் கலந்து கொள்ள மாட்டேன், லெபனான் தாக்கப்படுறப்ப நான் எப்படிப்பா ஏற்றுக்குவேன் அப்படின்னு தொடர்ந்து தன்னுடைய பதிவை செஞ்சுக்கிட்டே வந்தார். காரணம் என்னன்னா, இது எப்படி சொல்றாங்கன்னா, பொதுவாக மால்கம் நான்சி போன்ற இந்த போர் சார்ந்த டிஃபென்ஸ் இருக்கக்கூடிய பல பேர் பல நாடுகளுக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது சமூக ஊடக போர், சமூகத்தை அதாவது சோசியல் மீடியா வழியா செய்யற ஒரு போர். இதன் மூலியமா எதிர்த்தரப்புக்கு ஒரு பிசிக்கலியா அல்லது மென்டலியா அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தான் வந்து கலிபாஃப் செஞ்சாரு. கலிபாஃபை பத்தி அதனால தான் ஜேடி வான்ஸ் பேசியிருக்கக்கூடிய இந்த செய்தி வாஷிங்டன் போஸ்ட்லேயே இன்னைக்கு வந்திருக்கீங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள் ஒன்னா இருக்குது. தொடர்ந்து விட்டாங்களா, ஹர்முஸ் ஜலசந்தி இருக்குதா இல்ல, இன்னைக்கு மிகப்பெரிய பேசுபொருளே ஹர்முஸ் ஜலசந்தி தான். அதுல இவங்க இப்ப லேட்டஸ்டா ஒரு விமானத்தை கொண்டு போயிருக்கிறாங்க, ஆளில்லா விமானம். அதோடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா MQ-4C விமானம். இதோடைய போட்டோவை பாருங்க, சும்மா லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அப்பதான் நேத்தாங்க தயார் பண்ணி இறக்கியிருக்கோம், நேத்தா மார்க்கெட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா, அது மாதிரி ஒரு விமானம். அந்த விமானத்தை இன்னைக்கு சென்டம், அவங்களுடைய அமெரிக்காவுடைய சென்டம் என்ன சொல்றாங்கன்னா, காணா போச்சு. என்னடா இது, 2 ரூபாய் காணா போன மாதிரி சொல்ற சின்ன பையன், இதை காசு பொருள் வாங்க விட்டா சின்ன பசங்க சொல்லுவாங்க, இல்லை காணா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விமானத்தை காணா போச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, டேய் நாங்க தான்டா அடிச்சோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இன்னைக்கு பரவலா பேசப்பட்டு கொண்டிருக்குங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஹர்முஸ் ஜலசந்தி விஷயமா பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு பேசி வர்றாங்க. மிக முக்கியமான தகவல் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு ஹர்முஸ் ஜலசந்தி நாங்கள் திறக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க. ஏற்கனவே பல வீடியோக்கள் நம்ம சொல்லியிருந்தோம், நீ போனதுக்கான காரணம் ஏடா அதை சொல்றா அப்படின்னு கேட்டப்ப, அங்க வந்து மக்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறாங்க, நாங்க அவங்கள போய் காப்பாற்ற போறோம். அப்புறம் என்ன சொன்னாங்க, ரிஜிம் சேஞ்ச், ஆட்சி மாற்றம், அப்புறம் அணு ஆயுதம் இல்ல தயாரிச்சிடக்கூடாது, அந்த யுரேனியத்தை கைப்பற்ற போறோம் அப்படின்னு தான் 3 போனாங்க. 3மே வேலை நடக்கல. அங்க இருக்க மக்கள் நல்லா நாக்கில் பல்லில் கவ்வை வச்சு நல்லா அடிச்ச மாதிரி அடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க ஈரானிய மக்கள். நான் உள்நாட்டில் பிரச்சனை இருந்தாலும் உள்நாட்டை விட ஒன்றும் அதிகமாக எதுக்குறோன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஹர்முஸ் ஜலசந்தி இருக்குல்ல, அது பங்கு போட்டுக்கலாமா கேட்குறான் ட்ரம்ப். எனக்கு 95% வேணும், 90% வேணும். ஏன்னா இன்னைக்கு ஈரான் அது வழியாக வரக்கூடிய கப்பல்களில் $2 மில்லியன் வந்து அவங்க வசூல் பண்ணுறாங்க ஒரு கப்பலுக்கு. அதனால் அதை பங்கு போட்டுக்கலாமா, ஷேர் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறான். இதை ஈரான் ஒத்துக்கலாம். எங்களுடைய பகுதி நாங்கள் தான் எடுத்துக்குவோம், ஒன்னால தான் நாங்கள் 1979 தடை அணிவிக்கிறோம், இதை ஏத்துக்கிறதுக்கு இதை வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு தார்மீக ரீதியாக ஒரு உரிமை இருக்கு அப்படின்னு ஈரான் சொன்ன காரணத்தினால இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த அமெரிக்கா இந்த கோமாளி பைய ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்கான்னா, நானும் கப்பலை முடக்குவேன். ஏற்கனவே முடக்கிதாடா இருக்கு. போர் நடக்கிற சமயத்தில் கூட 138 கப்பல்கள் டெய்லி போயிருக்கு. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு 500 பில்லியன் பீப்பாய் அந்த வழியா போகணுமா. அப்பதான் கச்சா எண்ணெயுடைய ரேட்டு கம்மியாகும், இல்லாட்டி மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு வரும். அதுல பாத்தீங்கன்னா போர் நடக்கிறப்ப கூட 138 அந்த ஆயில் டேங்கர்கள் போயிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெறுமனே 5 தான் போகுது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு இந்த லூஸ் என்ன சொல்லியிருக்கானா, நானும் கப்பல் அடிப்பேன், ஈரானுக்கு யாராவது பே பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த கப்பலை நானும் அடிக்க போறேன்னு இந்த லூஸ் சொல்லியிருக்கு. சொன்னது மட்டும் இல்லாம பிரிட்டனுடைய HMS டிராகன் அப்படின்னு ஒரு கப்பலை உள்ள கொண்டு வராங்க. எதுக்குன்னு சொன்னா, கன்னி வெடிகளை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக கொண்டு வர போறோம், அந்த கன்னி வெடிகளை கண்டுபிடிச்சு அழிக்க போறோம் அப்படின்னு வந்திருக்கிறாங்களாம். இதுல இடையில அமெரிக்காவுடைய CIA முன்னாள் அதிகாரியா இருக்கக்கூடிய லாரி ஜான்சன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கன்னி வெடிகள் எங்க வச்சிருக்குன்னு ஈரானுக்கே தெரியாதுடா, நீ நினைக்கிற மாதிரி மண்ணு மாதிரி இல்லை. அவர் சொல்ற தகவலை பார்த்தா அது மண்ணு மாதிரி இல்லடா, கடல்ல இருக்குது, அது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அவரும் சொல்றாரு. அதே மாதிரி அமெரிக்காவுடைய நேவி ஃபோர்ஸ்லையும் அமெரிக்காவுடைய நேவியுடைய இன்டெலிஜென்ஸ்ல இருந்த மால்கம் நான்சி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் பொதுவாக ஈரானுக்கு ஆதரவாளர் கிடையாது, அமெரிக்காவுக்கு ஆதரவாளர். அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க பொதுக்கி வச்சுக்கூடிய இந்த கன்னி வெடிகள், அதனுடைய கட்டமைப்பு, கடல் கட்டமைப்பு, இதெல்லாம் பத்தி அமெரிக்காவுக்கு நாலேஜே கிடையாது. அப்ப அந்த கன்னி வெடிகளை பிரிட்டனே நினைச்சாலும் எடுக்க முடியாத ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இதனால தான் இன்னைக்கு நீங்க தமிழகத்தில் பார்க்கலாம், கேஸினுடைய பற்றாக்குறை காரணமா ரொம்ப கியூல இன்னைக்கு வண்டிகள்லாம் நின்றுகிட்டு இருக்கு, கேஸ் நிரப்பப்பட முடியாம. அதே சமயம் பெட்ரோலும் தட்டுப்பாடு ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு அச்ச சூழ்நிலை நிலவிருக்கு. இதுக்கிடையில தான் இந்தியாவுக்கான ஈரானிய தூதராக இருக்கக்கூடிய இராஜ் இலாஹி ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் ஆயில் இருக்கோ வேணும்னு நினைக்கிறேன் அவங்களாம் வாங்கிக்கங்க. நான் சொல்ல தகவல் என்னன்னா, வேணுமாப்பா நான் உனக்கு சேஃபர் செய்யா கொண்டு வந்து கொடுக்குறேன், அந்த கன்னி வெடிகளில் மாட்டாது,
சேஃபர் சைடாக கொண்டு வந்து கொடுக்குறேன், ஆயில்கள் வேறுனா வாங்கிக்கங்க, அதுவும் இந்தியாவை பார்த்து வாங்கிக்கங்க. இந்தியா கிட்ட கடந்த நாளில் எப்படி வாங்கிச்சோம், அதான் ரிலையன்ஸ் வாங்கினார்ல $350 மில்லியன், அது மாதிரி நீங்கள் கூட வாங்கிக்கலாம், நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லி இந்தியாவை மேற்கோள் காட்டி இன்னைக்கு அவர் பேசியிருக்கதும் சர்வதேச அளவில் பேசு பொருட்களில் ஒன்றா இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் லெபனான் தரப்புலேருந்து அடிச்சிருக்கக்கூடிய அடி. ஏன்னா லெபனான் மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. லெபனான் தரப்புலேருந்து இப்போ வந்துருக்கூடிய இந்த வீடியோவை பாருங்களேன். 357 பேரை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம இந்த 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தோம், வெறியாட்டத்தை போர் நிறுத்தம் வந்த உடனே அந்த வெறியாட்டத்தை இஸ்ரேல் எங்கே போய் திணிச்சான்னு சொன்னால் லெபனானுடைய மக்கள் மீது 10 நிமிஷத்தில் 100 குண்டுகளை போட்டு 357 பேரை கொண்டிருக்கிறான். அதில் நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், அலைன்னு ஒரு பையன், 7 வயசு பையன், அவன் அப்பாவை இழந்துட்டான், அம்மாவை இழந்துட்டான், 18 மாத குழந்தை, தன் தங்கச்சியை இழந்துட்டு அந்த குழந்தையை கொண்டு போய் இறுதி சடங்கு செஞ்சு, ஒரு மனிதனுக்கு இறுதியாக செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு, அந்த கபிரிஸ்தான் என்று சொல்லுவாங்க முஸ்லீம்கள், அதை மையவாடி புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறாங்க, அந்த மையவாடியில் அடக்கம் செய்ய போகிறப்ப அங்கே கொண்டு போய் குண்டு போட்டிருக்கிறாங்க இவங்க. அந்த பையன் அந்த ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல பையன் தப்பிச்சிட்டான். அவனுடைய வீடியோக்களும் அதே மாதிரி லெபனானில் இறந்து போன குழந்தைகளுடைய வீடியோக்களும் இன்னைக்கு அல் ஜஸீரா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதனாலே இன்னைக்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ந்து அடிக்கிறாங்க. ஹிஸ்புல்லாக்கள் இன்னைக்கு அடிச்சிருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா நகாரியா, இது இஸ்ரேலுடைய மிக முக்கியமான பகுதி. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இந்த இடத்துல தான் இவங்களுடைய சுற்றுலா தலம் இருக்கு. ஒரு நாட்டுக்கு ரொம்ப சுற்றுலா தலம் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றாங்க, அந்த துபாய் முட்டா பயிலுவ அங்கே இருக்க நாட்டில் பெரும்பகுதியை ஸ்பாவை மாற்றி வச்சிருக்கிறாங்க. அரைகுற ஆடையோட பொம்பளைய போகிறத கூட ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க துபாய். ஏன்னா வருவாய், காசு, அவன் பாணியை கொள்ள பார்க்குறவன் தான் இவன் பாணியை பார்த்து எடுக்கிறது தான் அவன். இஸ்ரேலும் துபாய் இப்படி தான் எடுத்துக்குவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய நகாரியாங்கிற இந்த பகுதி பெரும்பாலும் சுற்றுலாக்கள் வந்து கொள்ளக்கூடிய பகுதி. இந்த இடத்துல ஹிஸ்புல்லாக்கள் இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. அதனுடைய வீடியோக்களையும் ஹிஸ்புல்லாக்கள் தந்திருக்கிறாங்க. ஏன்னா தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்களை வந்து இன்னைக்கு அச்சுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, அவங்க லெபனானுடைய துணை ராணுவ படை, அஃபீசியலா அந்த நாட்டினுடைய அஃபீசியலான துணை ராணுவ படை, இன்னைக்கு லெபனானோட நாங்கள் பேச்சுவார்த்தையில் போகிறோம், துணை ராணுவ படையில் ஹிஸ்புல்லா வச்சுக்க கூடாது, விரட்டி அடிச்சிருங்க அப்படின்னு போய் தன்னுடைய வெறித்தனத்தை இன்னைக்கு அவங்க இங்கே தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதும் சர்வதேச செய்திகளில் ஒன்றா இருக்குங்க. தொடர்ந்து நம்ம ட்ரம்ப் களத்தில் இறங்கிட்டாரு. ட்ரம்ப் களத்தில் இறங்கினாப்லன்னா அது ஒரு இனிமேல் அவருக்குன்னு தனியாக, நம்ம சங்கிகளுக்குன்னு தனியாக வீடியோ போடுற மாதிரி இந்த ஆளுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி வீடியோ போடணும். ஏன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹார்முஸ் ஜலசந்தி வழியா அன்னைக்கு கப்பல் போயிட்டு இருக்கல, அதை விட்டு நான் ஒரு மாற்று வழி ஏற்பாடு பண்ண போறேன்ப்பா. என்னப்பா மாற்று வழி ஏற்பாடு பண்ண போறேன் அப்படின்னு கேட்டா, பிரிட்ஜு போடலாமா? எப்படி ஐடியா? கப்பல் வருதுல்ல, கப்பல் வந்தால் அது கீழே 4 ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாசலில் சொல்கிறா இருந்தா, இந்தியாவில் இருந்தால் இப்படி சொன்னால் கூட சொல்லுவார், தமிழ்நாட்டில் இருந்தால் அப்படி சொன்னால் கூட சொல்லுவார். சிந்தாதிரிப்பேட்டை போய் 4 MRF டயரை வாங்கி கப்பலுக்கு கீழே வச்சு அப்படியே பிரிட்ஜு மேலே அந்த 2 லட்சம் டன் இடம் உள்ள கப்பலை பிரிட்ஜு மேலே அப்படியே ஏற்றுறது கஷ்டமாக இருந்தால் சங்கியை வேணால் கூப்பிட்டுக்குவோம், ஏற்றி அப்படியே பிரிட்ஜில் கொண்டு போய் அப்படியே கீழே இறக்கி விட்டு அப்படியே கப்பலை கொண்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லியிருக்கான். கூமுட்டை பைய பாருங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தகுதியற்றவற்ற பொறுப்பு ஒப்படைக்கப்படுவது யுக முடிவு நாளுடைய அடையாளம் என்று சொன்னாங்க. அதை அப்படியே மெய்ப்பிச்சுக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு ட்ரம்ப் பேசியிருக்கக்கூடிய இன்னொரு மோசமான வார்த்தை கிறிஸ்துவ மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கு. அதாவது போப் அவர்கள், 14ஆம் போப் அவர்கள் லியோ, ரொம்பவுமே நம்ம பார்த்த மனிதர்கள்லேயே சிறப்பான மனிதர்கள் அவரும் ஒருத்தவங்க. உண்மையிலே பல நல்ல குணங்களை படைச்சவங்க லியோ அவர்கள். எந்த அளவுக்குன்னா, இவங்க பதவி ஏற்ற உடனே இவங்க முதல்ல செஞ்ச வேலையில் ஒன்று என்னன்னா, காசா மக்களுக்காக நான் மொபைல் ஆம்புலன்ஸு ஐசியூ கொண்டு வர போறேன்னு சொன்னாங்க. இவங்க முதல்ல எங்கே பிரயாணம் செஞ்சாங்கன்னா, எங்கெல்லாம் லெபனானில் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த இடத்துக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு, முஸ்லீம் மட்டும் இல்லை, பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் நின்று குரல் குடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க லியோ அவர்கள். இன்னைக்கு அவங்க பேசியிருக்கூடிய வார்த்தை, அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஏற்கனவே இவன் ஈரானை ஒரு நாள் நைட்ல அழிச்சிருவேன்னு சொன்னோம்னா, இது பைத்தியக்காரத்தனடா, முட்டா போய் கணக்கா பேசாதரா அப்படின்னு சொன்னாங்க லியோ. இன்னைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ட்ரம்ப்ட கேள்வி கேட்கப்படுது, உங்களை வந்து போப் லியோ அவர்கள் எதிர்த்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு கேட்டவுடனே அவரை பார்த்து இவன் சொல்றான், அவர் ஒரு மோசடிக்காரரு, பலவீனமானவர். பதிலுக்கு அட்டங்கி உடங்கி போயிடல, துபாய்க்காரன் மாதிரி சவுதிக்காரன் மாதிரி அட்டங்கி உடங்கி போயிடல லியோ அவர்கள் சொல்றாங்க என்னன்னா, தொடர்ந்து நான் எதிர்ப்பேன், தொடர்ந்து என்னுடைய குரலை பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இது அரசியல்வாதியானுடைய குரல் அல்ல, நான் அரசியல்வாதி கிடையாது, இது மனித நேயத்தினுடைய குரல். மக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டுகிட்டு இருக்கிறாங்க, கொல்லப்படுறப்ப என்னுடைய பதிவை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி போப் லியோ அவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் பிறந்தவங்க, அமெரிக்காவில் பிறந்தவங்க, அப்படி இருந்துமே
போப் லியோ அவர்கள் இன்னைக்கு உக்கிரமாக உரத்த குரல்ல பேசியிருக்கிறது சர்வதேச அளவுல பேசு பொருட்களை ஒன்னா இருக்குது. அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, மூவர் கூட்டணி. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த சீனாவுடைய தரப்புல இருந்து நிறைய மிசில்ஸ்களை தயாரிக்கக்கூடிய திட எரி பொருட்கள், அதாவது அந்த மிசிலுக்கு தேவையான அந்த ஆயுத பொருட்களை எல்லாம் சைனா வந்து கிட்டத்தட்ட 5 கப்பல் வழியா உள்ள அனுப்பிச்சு அப்படிங்கிற செய்தி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த செய்தி பரவலா சர்வதேச அளவில் பேசு பொருளா ஒன்று இருக்குதுங்க. இன்னைக்கு என்ன சொல்றான்னு சொன்னா ட்ரம்ப், நாங்க சைனா மேல 50% வரியை போட போறோம், நீ ஈரானுக்கு உதவி பண்ணனா உனக்கு 50% வரியை போட்டுருவோம், உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்ற சமயத்துல தான் இன்னைக்கு சீனா, வடகொரியா, கிசான்ஜாம் ஏன்னா அதில் பயந்து போயிருந்தாங்க, எதுக்குமே வரவே இல்லை இருந்தால். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா கிம்ஜாம் பற்றி பல வீடியோவில் சொல்லியிருக்கோம். நம்ம பயந்து போயிருந்தான், வீடியோ எதுவும் போடலை, ஈரானுக்கு ஏற்படாமல் நம்மளுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தான். அதனால பிடிச்சி இழுத்து வந்துருப்பாங்க போல. சைனாவும் அதே மாதிரி வடகொரியா, ரஷ்யா 3 பேர் சேர்ந்து மூவர் கூட்டணி என்று சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா அரசியல் களத்தில் 50% வரியை போடுவேன், நீ உள்ள போகக்கூடாது, பத்தியா உன்னை நான் நெருக்குவேன் அப்படின்னு சொல்றப்ப இந்த மூவர் சேர்ந்திருக்க ஒரு கூட்டணி, நாங்கள் ஒன்னா இருக்கிறோம், கவனமா இருந்துக்க, ஈரானுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நிலைமறைக்காயாக சொல்றாங்க. அப்படிங்கிறதா இங்க கவனிக்க வேண்டிய செய்திகள்ல ஒன்னா இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரானுடைய தரப்பிலிருந்து அவர்களுடைய பதிலடிகளை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, ஹர்முஸ் ஜலசந்தி வழியா வர்றியா வா வருதுங்க. அது பார்த்து யூஎஸ் ஜெரால்ட் ஆர்ஃபோர்டு மாதிரி, US 3 போல கப்பல் மாதிரி பெரிய கப்பல் அப்படி எடுத்துட்டு வர்றாங்க. ரொம்ப சர்வசாதாரண 2 பேருங்க போட்டில் போய், அதுதான் வீரனை. அப்படிதாங்க காந்தி அப்படிதான் அவனை வீரங்குவோம். நாத்ராம் கோட்சேவை ஒரு சைத்தானுங்குவோம். அவனை யாரெல்லாம் ஏத்துக்கிறாங்களோ அவன்லாம் மனித குலத்தினுடைய கொடிய முகத்தினுடைய அடையாளம் நம்ம சொல்லுவோம். அது மாதிரிங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈரானில் இருக்க போட்டை எடுத்துக்கிட்டு அவ்வளோ பெரிய கப்பலுங்க. இந்த வீடியோவை பாருங்க, போயிருந்துக்கிட்டு திரிபோலான்னு நினைக்கிறேன் அந்த கப்பல், சரியா தெரியல, ஆனால் பெரிய கப்பல், US ஜெரால்ட் 4 மாதிரி, ஆபிரம் லிங்கம் மாதிரி பெரிய கப்பல். அந்த கப்பலை ஃபைனல் வார்னிங் பேசுறான். சர்வதேச அளவில் இதுவும் பேசு பொருட்களை ஒன்றா இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு ஃபோட்டோ டெல்லியிலேருந்து போயிருக்கான். டெல்லியிலேருந்து யார் பண்ணாங்கன்னு தெரில. அங்கே ஏற்கனவே ஏகப்பட்ட சங்கிகள் இருக்கிறாங்க. அதுக்கிடையில கூட பல நல்ல மக்கள் இருக்காங்க, நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. மினாபா ஸ்கூலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அங்கே வரைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோக்கள், இவ்வளோ மக்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு இந்தியா தரப்புலேருந்து குரல் கொடுத்துருக்காங்க, நல்ல மக்கள் அப்படிங்கிற செய்தி ஈரானுடைய நியூஸில், மெஹர் நியூஸ், தஸ்லீம், பிரஸ் டிவி போன்ற செய்திகள்லாம் இந்த செய்தி வந்திருக்கதை பார்க்க முடியுது. இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறப்ப தான் காசா மக்களுடைய நிலை நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்றா இருக்குது. சமீபத்தில் வந்துக்கூடிய 2 வீடியோக்கள். இந்த 2 வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை என்ன பண்ணுதுன்னா, ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு ஸ்ட்ரெச்சரில் வச்சு இப்படி தான் கொண்டு போகணும் ட்ரெயின் அப் பண்ணுது. இன்னொரு குழந்தையுடைய வீடியோ அப்படியே பேட்டி எடுக்கிறார். அப்படியே அல்ஜசீரா அவருடைய நிருபர் அப்படியே பேட்டி எடுக்கிறார். நீ எப்படிமா இருக்கு, என்னமா இருக்கு, எப்படிமா இருக்குன்னு கேட்குறப்ப அந்த குழந்தை சொல்லுது, எனக்கு வாழ்கிறதுக்கே பிடிக்கல, இக்கட்டான சூழ்நிலை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை இன்றைக்கி உலகத்தளவில் இந்த வீடியோவும் பிரபலமாக இருக்குது. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோடு சேர்ந்து நம்ம வீடியோவுடைய ஒவ்வொரு கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை தொடராக பேசிக்கிட்டு வர்றோம். பேசுவதற்கான நோக்கம் இந்த செய்தியை நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான நோக்கங்கள் ஒன்றா இருக்குங்க. அப்படிப்பட்ட செய்திகளில் இன்றைக்கி அப்துல் அல் சலாம் அப்படிங்கிற இந்த பையனுடைய செய்தி, இதை படிக்கும்போது ரொம்ப மிகப்படுத்துறதுக்காக சொல்ல, இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் எல்லாத்தையும், இறைவன் நான் சாட்சியாகிறேன். ஒரு 10-15-20 நிமிஷம் என்னால் கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இப்படி வாழ்க்கையில் மார்ச் 18, 2024 இவங்க இருக்கக்கூடிய அபு ஹசீரா அப்படிங்கிற ஒரு தெருவு கஸ்ஸாவில், அந்த தெருவில் ஒரு மாலை நேரத்தில் இவங்க தங்கியிருந்த வீட்டில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் உடைய வீடு மேலே குண்டு போடப்படுது சொல்கிறான் அப்துல் பையன். அந்த பையன் சொல்கிறான், ஒரு 12 வயசு இருக்கலாம். இந்த பையனோட சேர்ந்து 2 சகோதரிகள், ரத்தாஜ் அப்படிங்கிற, லியான் அப்படிங்கிற 2 சகோதரிகள் உட்பட இந்த பையனுடைய வாப்பா, உம்மா, 2 சகோதரிகள் எல்லாரும் இறந்து போகிறாங்க. அதே மாதிரி உங்கள் மாமா மட்டும், ஒரு சொந்த மாமா இருக்கிறாரு, அவர் சொந்த மாமாவோட கூட இருந்த மனைவி, பிள்ளைகள் எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. சம்பவத்தை விவரித்து சொல்கிறான் அப்துல். அந்த பையன் என்னென்னா, அன்றைக்கி அந்த மார்ச் 18, 2024 குண்டு போடப்படுறப்ப நான் கீழே விழுந்துட்டேன், என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஒரு தண்ணி டேங்க் மேலே என் மேலே இருந்தது தான் எனக்கு நினைவு வந்துச்சு. என் பாட்டியும் என் தாத்தாவும் என்னை பிடிச்சி இழுத்தாங்க, நான் அதுலேருந்து காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேட்டி கொடுக்குறான். என்னன்னு சொன்னால், நான் எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்க்கையை கழித்தேன் அப்படிங்கிறத சொல்கிறான். நாங்கள் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் உலர்ந்த இந்த கால்நடைகள் சாப்பிட்றேன், அந்த மாடுகளுக்கெல்லாம் போடுற தீவனத்தை தான் நான் சாப்பிட்டேன், அது வயிறையே நிரப்பாது. இந்த மாதிரி சூழ்நிலை வாழ்க்கையை நான் கழித்து
ரொம்ப சந்தோஷமாக என் குடும்பத்தோடு இருந்தோம், அப்படி இருக்கப்ப இப்படி ஒரு குண்டை போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உன் வாழ்க்கையில் என்னப்பா எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்க போகிறப்ப கண்ணீர் மல்க அந்த பையன் பேட்டி கொடுக்குறான். ஒவ்வொன்றும் நம்ம கவனிக்க வேண்டிய நம்ம வாழ்க்கையோடு படிப்பினை பெற வேண்டிய பல விஷயங்கள். அந்த பையன் சொல்கிறான், எனக்கு வயிறு நிறைய சாப்பாடு வேணுங்க, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, வயிறு நிறைய எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும். ஃப்ளைட்டெல்லாம் போனால் கூட பயமற்ற ஒரு கல்வியை நான் கற்றுக்கணும், ஒரு கல்வியை கற்றுக்கிட்டு டாக்டரா, இன்ஜினியரா, ஒரு வக்கீலா நான் வரணும், அப்படி இருக்கணும். எனக்கு பயமான ஒரு சூழ்நிலை இருக்குது, நான் என்ன பண்ணணுன்னா சொர்க்கத்தில் இருக்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் நன்மை செய்யணும், அவங்களுக்கு நான் நல்லதை செஞ்சு எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அப்துல் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும்போது அவங்க மாமா என்ன பண்ணுவாராம், அதான் மொத்த குடும்பத்தை இழந்திருக்கக்கூடிய மாமா, அவருக்கு யாருமே இல்லை, இந்த பையனுடைய மாமா. இந்த பையன் 2 பேரும் பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி கொடுக்குறப்ப இந்த பையனை வெளியில் ஃபுட்பால் கிரவுண்டு கூப்பிட்டு போயிட்டு உள்ளே வந்துடுவாரான். வந்தால் இந்த பையனுக்கு தான் தாய், தன் தந்தையோட ஞாபகம் வருமா. அவங்க அம்மா அந்த பையனை கட்டி பிடிச்சி பாடுவாங்களாம். அதை சொல்லி அவன் அழுகிறான். எங்கள் அம்மா என்னை கட்டி பிடிச்சி பாடுவாங்க, என் வாப்பா எனக்கு முத்தம் கொடுப்பாங்க, நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு தனியான ஒரு அறையில் போயிட்டு எங்கள் அப்பா அம்மாவோட நான் பேசுவேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவோட எப்படி இருக்கும் அந்த பையனோட நினைப்புன்னு பாருங்களேன். அப்போ அது தொடர்ந்து அந்த பையன் சொல்கிறான், நான் எங்கள் அப்பா அம்மாவோட பேசுவேன், என் சகோதரி என்னோடய விளையாண்டதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது, இந்த கூடாரத்துக்குள்ளே வந்தாவே எங்கள் அப்பா அம்மா ஞாபகம் வந்துடுதுன்னு சொல்லி இரவு நேரத்தில் தலைவாணின்னு சொல்லுவோம்ல, அதில் தான் மூஞ்சியை குப்புற வச்சு நான் தேம்பி அழுகிறேன். இப்போ அவங்க வந்தாங்கன்னா எங்கள் அப்பா அம்மா நான் அவங்க மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்குவாங்க. சின்ன வயசில் இப்படியான பேச்சுகள், இப்படியான நிலைமை பாருங்களேன், எந்த ஒரு குழந்தைக்கு வந்துடக்கூடாது. அதனால தான் போப் அவர்கள் குரல் கொடுக்குறாங்க. உலகத்தில் எல்லா மனிதநேய மக்களும் குரல் கொடுக்குறாங்க, நாமளும் குரல் கொடுக்கணும். காசா மக்களுக்காக குரல் கொடுப்பது நம்மளுக்கு கடமைகளை ஒன்று நினைங்க. உண்மையிலேயே அவ்வளோ துன்பங்கள், துயரங்கள், விவரிக்க முடியாத பல சம்பவங்கள் இருக்குது. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவரும் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தொழுகை போவீங்க. அது எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த தொழுகையாக இருக்கலாம். ஒன்று ஐவேளை தொழுகை, ஏதாவது ஒரு தொழுகை இருப்பீங்க. அந்த தொழுகையில் மறந்துடாமல் அப்துலுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் துவா செய்யுங்க. இந்த ஐயோக்கிய இஸ்ரேலுக்காகவும் அமெரிக்காவுக்காகவும் உங்களுடைய பிரார்த்தனையில் எதிராக பிரார்த்தனையை செய்யுங்க. மறந்துடாமல் இதை செய்யுங்க. ஒவ்வொருத்தவங்களும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.